மலையாத்தி இயற்கையின் அழகிய ஆர்க்கிட் மரம். வணக்கம் நண்பர்களே, இன்று நாம் பார்க்க போகும் அழகிய தாவரம் மலையாத்தி எனப்படும் மந்தாரை மரம். அறிவியல் பெயர் போஹினியா வரிகேட்டா. இது பேபியேசியே ஃபபேசியாய் குடும்பத்தைச் சேர்ந்த ஒரு பூக்கும் தாவரமாகும். இது நம் தென்கிழக்காசியா, தென் சீனா மற்றும் இந்தியா போன்ற வெப்பமண்டல பகுதிகளில் இயற்கையாகவே வளர்கிறது. இதன் பூ ஆர்க்கிட் ஓர்ச்சிட் மலரை ஒத்த அமைப்பை கொண்டதால் இதனை ஆங்கிலத்தில் ஆர்க்கிட் ட்ரீ அல்லது மவுண்டன் எபனி என்றும் அழைக்கிறார்கள். மரத்தின் அமைப்பு. மலையாத்தி ஒரு சிறியது முதல் நடுத்தர உயரம் வரை வளரும் மரமாகும். பொதுவாக இது 10 முதல் 12 மீட்டர் வரை உயரம் பெறும். கோடை காலங்களில் இதன் இலைகள் உதிர்ந்து மரம் ஓரளவு வெறுமையாகத் தோன்றும். ஆனால் அதற்கு பின் மலரும் பூக்கள் அந்த மரத்தை மீண்டும் உயிர்ப்புடன் காட்சியளிக்கச் செய்கின்றன. இலைகள். இதன் இலைகள் மிகவும் விசேஷமானவை. அவை 10 முதல் 20 சென்டிமீட்டர் நீளமும் அகலமும் கொண்டவை. இலைகளின் அடியும் நுனியும் இரண்டாக பிளவுபட்டிருக்கும். இதனால் அது பசுவின் கால் தடம் போல் தோன்றும். இதனால்தான் சில இடங்களில் இதனை ஆடு கால் இலை மரம் எனவும் அழைப்பார்கள். பூக்கள். மலையாத்தியின் பூக்கள் இயற்கையின் ஓர் அதிசயம். வெள்ளை, இளஞ்சிவப்பு அல்லது ஊதா கலந்த நிறங்களில் மலரும் இப்பூக்கள் 5 இதழ்களைக் கொண்டிருக்கும். ஒவ்வொரு பூவும் 8 முதல் 12 சென்டிமீட்டர் விட்டம் கொண்டது. இதன் நறுமணம் மென்மையாகவும் இனிமையாகவும் இருக்கும். பூக்கள் கிளைகளின் முனைகளில் குழுமமாக மலர்கின்றன. இது முழு மரத்தையும் நிறைவு செய்தது போல தோற்றமளிக்கும். பழம் மற்றும் விதைகள். மலையாத்தி மரம் பூத்த பின் நீண்ட 15 முதல் 30 சென்டிமீட்டர் வரை நீளமான பழங்களை தருகிறது. இந்த பழங்களுக்குள் பல விதைகள் அடங்கியிருக்கும். இவை உலர்ந்த பின் தானாகவே வெடித்து விதைகள் வெளியேறி புதிய தாவரங்களாக முளைக்கும். பயன்கள். மலையாத்தி மரம் அழகிற்காக மட்டுமல்ல, பல பயன்களும் கொண்டது. இதன் பூக்கள் சில பகுதிகளில் உணவாகவும் பயன்படுத்தப்படுகின்றன. மரத்தின் பட்டை மற்றும் வேர் மருந்து குணங்களை கொண்டவை. பாரம்பரிய ஆயுர்வேத மற்றும் சித்த மருத்துவங்களில் சில நோய்களுக்கு இதன் சாறு பயன்படுகிறது. மேலும் இதன் மரம் நிழல் தரும் மரமாகவும் அலங்கார தாவரமாகவும் நகர பூங்காக்களில் பரவலாக நட்டு பயன்படுகிறது. சுற்றுச்சூழல் முக்கியத்துவம். மலையாத்தி மரம் பறவைகள், தேனீக்கள் போன்றவற்றுக்கு இனிமையான பூச்சாற்றை வழங்குவதால் சுற்றுச்சூழலில் பொலினேஷன் மகரந்த பரவல் நிகழ்வுக்கு பெரும் பங்காற்றுகிறது. இதனால் இயற்கையின் சமநிலை காக்கப்படுகிறது. முடிவாக, மலையாத்தி ஒரு சாதாரண மரமல்ல, அது இயற்கையின் அழகையும் ஆரோக்கியத்தையும் ஒருங்கே தந்திருக்கும் மரம். அதன் இளஞ்சிவப்பு மலர்கள் மலைப்பகுதிகளையும் நகரங்களையும் அழகுபடுத்துகின்றன. எனவே நாமும் நம் சுற்றுப்புறத்தில் இப்படிப்பட்ட மரங்களை நட்டால் இயற்கையுடன் இணைந்த அழகிய வாழ்க்கையை உருவாக்கலாம். இது தான் மலையாத்தி மரத்தின் அற்புதம். இயற்கையின் அழகை விரும்புவோர்கள் இதை பற்றி தெரிந்து கொள்ளாமல் விட முடியாது அல்லவா? நன்றி நண்பர்களே, மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்.